Good afternoon, welcome to Pyramid Advisory YouTube channel. The market on the week 159 points down. So open price carried the full week 8 and 42. Broad markets 877 948. Other week is 52 week. High on the 34. 52 week low 2. ஸோ இது ஒரு டைவர்ஜன்ஸ் தான். இதுக்கு முன்னே வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வீக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 52 வீக் ஹை கம்மியாக இருக்கும், 52 வீக் லோ அதிகமாக இருக்கும். வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் வந்து 54,000 crores. ஓகே, இண்டெக்ஸஸ் எல்லாமே மைனஸ். ஸ்மால் கேப் மிட் கேப் ப்ளஸ், ஸ்மால் கேப் ப்ளஸ். Media 0.87, PSU Bank 1.44. Okay, so most active securities pathina Reliance. Okay, this is what is going to be interesting. Reliance on the almost 52 week high கிட்ட வால்யூம் போட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி ஆமாம். Okay, 94 lakhs, 9.4 million, 77 கம்மி. இது ஓகே, இது 2 crores, 24 million, 2.45 crores. ஸோ 52 வீக் ஹையில் வால்யூம் போட்டால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரிலையன்ஸ்க்கு வந்து இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி 1561 லோ இருக்குல்ல, ஏன்னா இதுக்கு போட்ட வால்யூம்ஸ்லேயே ஹையஸ்ட் வால்யூம் இதுதான். இங்கே 1.77, இங்கே 2.45. ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா ஓடி வரும். இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா டேஞ்சர், வாட்ச் பண்ணலாம். அவதான் பார்க்கலாம். இது ஒரு டெஸ்ட் கேஸ். அந்த டெய்லி 52 வீக் ஹையில் வால்யூம் போட்டிருக்கு. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் -3%. எங்கே தான் போகுது பஜாஜ் ஃபினான்ஸ் பார்ப்போம். இங்கே வால்யூம் பார்க்கலாம். இங்கே வால்யூம் 1 crore, இங்கே 1.68, 1.2. ஸோ இந்த லோ இம்பார்ட்டண்ட் பார்க்கலாம். ஓகே, வில் வெயிட் அண்ட் வாட்ச். இண்டஸ்இண்ட் பேங்க், வேல்யூ, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஒரு தடவை விசிட் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ கீழே இருக்கிறது பரவாயில்ல. ஐஷர் இன்றைக்கி தான் பார்க்கலாம் புதுசாக. ஸோ லெட்ஸ் லுக் அட் ஐஷர். ஓகே, ஸோ நவ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போது இங்கே வால்யூம் 219, 379. வால்யூம் இருக்கா? 8 lakhs. இந்த 8 lakhs இந்த லோ தான் சப்போஸ். இந்த லோ வந்து 5048 இதெல்லாம் தான். ஓகே, இந்த லோ வந்து 5048. ஓகே, இந்த லோ வந்து 5048. அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஸ்டாக் வந்துருக்கு இல்லையே, பட் 8% வால்யூமில் பார்க்கலாம். ஐடியா, BHEL 7% டவுனு. டாடா மோட்டர்ஸ் டவுன், IDFC ஃபர்ஸ்ட் ஆல் டவுன். இப்போ இந்த மார்க்கெட்டில் PSU பேங்க்ஸ் மேலே போயிருக்குன்னா சம்திங் இஸ் ப்ரூவிங். ஸோ அந்த வால்யூம் ஆக்ஷன் பார்க்கலாம். $8 crores, 9 crores, 5 crores, and you go 5 crores. Okay,
ஸோ வால்யூம் நல்லா இருக்குது. வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா, ஆர்பிஎல் பேங்க் இதெல்லாம் வந்திருக்கு. வால்யூம்ஸில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருக்கோம். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா another நியூ ஸ்டாக். ஸோ இது another நியூ ஸ்டாக். வால்யூம் பார்க்கணும். இதில் வந்து 5 crores, 4 crores, இங்கே 7 crores. இந்த லோ 7. எந்த கேண்டில் ஹையஸ்ட் வால்யூம் இருக்கோ இங்கேயும் 7 crores, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 7 crores. ஸோ 43 தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து குட் பைன்னு அர்த்தம். இது எஜுகேஷனல் வீடியோ. நம்ம இந்த 15 இந்த வால்யூம் வச்சு எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் சார்ட்லேயும் போய் பார்த்துட்டு எங்கே ஹையஸ்ட் வால்யூம் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள். அதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும், அதான் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 7% விழுந்ததுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே லெட்ஸ் டேக் இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு தியரி, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இண்டஸ்இண்ட் பேங்க் இங்கே வந்து 4 crores, 4 crores, 7 crores. ஸோ இந்த 7 crores லோ பிரேக் ஆச்சு, இங்கே வீக்காக இருக்குது. வேறு அடுத்து நம்ம வேற எங்கே வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த லோ தான் இம்பார்ட்டண்ட். இது வந்து இங்கேயும் 4 crores, ஆவரேஜாக 4 crores இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் கண்டினியூஸாக 4 crores நமக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஸோ லெட்ஸ் நாட் டேக் அ கால் ஆன் தட். டிஃபிகல்ட்டி சம்டைம்ஸ் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஓகே, 9820, 9810, ஸோ 4 பாயிண்ட் ப்ரீமியம் க்ளோஸ் ஆகிருக்கு. 912, 912, 921 இதுவும் ப்ரீமியம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு RSI 50 பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், மறந்துடக்கூடாது. RSI 50 வந்து ஸ்டாக்குக்கு வேலை செய்யும்போது நிஃப்டிக்கு பயங்கரமாக வேலை செய்யும். ஓகே, இப்போ நிஃப்டி வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நிஃப்டி RSI 54 இருக்குது. நிஃப்டி எப்போ ஃப்ரெஷ் வீக்னஸ்னாக்கா RSI 50 கீழே 2 நாள் க்ளோஸ் ஆன வீக், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் நிஃப்டி ஸ்ட்ராங்னு தான் அர்த்தம். ஐ திங்க் ப்ராப்ளி இந்த லோ வந்து 50 கீழே போயிட்டு மேலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ RSI 50 கீழே போனால் தான் லோ, வீக்கு 50 தான் சப்போர்ட் வரும் முக்கால்வாசி. அந்த மாதிரி தான் தெரியுது இது. ஸோ RSI 50 வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஸ்டாக்குக்கு மட்டும் இல்லை, இண்டெக்ஸுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் a nice day, bye.